நெல்லையப்பர் கோவிலிலே தேர் இழுக்கும் பொழுது கயிறு சரியில்லை என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கின்ற பத்திரிகை டிவிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு இரும்பு சக்கரம் மாட்டப்பட்டிருக்கிறது. இரும்பு சக்கரம் மாட்டை போல திருவண்ணாமலை கோவிலில் இருப்பதை போல இரும்பு சங்கிலிகள் அப்படி எல்லா தேரோட்டங்களிலேயும் அந்த இரும்பு சங்கிலிகளை போட்டு அதை இழுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆசியாவிலே இருக்கின்ற மிகப்பெரிய தேர்களிலே 3வது தேர் அது. 28க்கு 28 அகலம் நீளம் கொண்ட 80 அடி உயரம் உள்ள அந்த தேரானது கடந்த 9 நாள் உற்சவத்தின் இறுதி நாளாக நேற்றைக்கு தேர் வடம் பிடித்து இழுக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தேரின் வடத்தை பின்னாலிருந்து நெம்புகோல் தராததற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேர்வடம் மறந்தது. அதற்கு மாற்றாக திருச்செந்தூரின் தேர்வடம் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த தேர்வடத்தை இணைத்து வெற்றிகரமாக நேற்று இரவு 9:30 மணி அளவில் 5 சுவாமிகளும் ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டு நிலையை அடைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா தேர்களுக்கும் தேரினுடைய இணைப்பு பகுதிக்கு இரும்பு சங்கிலி இருக்கும். நீளமாக பக்தர்கள் வடம் பிடிக்க வேண்டியிருப்பதால் இந்த நெல்லையப்பர் தேர் என்பது 450 டன்களை கொண்ட தேர். அந்த தேரை இழுப்பதற்கு வடம் எப்பொழுதும் கயிறினால்தான் நீளமாக இழுத்து செல்ல முடியும் என்ற காரணத்தினால்தான் அனைத்து திருத்தேர்களிலும் வடம் அதிக எடை கொண்ட தேருக்கு கயிற்றினால்தான் பின்னப்படுகின்றது. நேற்றைய நடைபெற்ற அந்த உற்சவத்தில் நம்முடைய தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை வடத்திற்கும் தேருக்கும் சான்றிதழ் அளித்த நிலையில்தான் அந்த தேர் வீதி விழாவுக்கு எடுத்து வரப்பட்டது. அவர் கோரியபடி எந்தெந்த திருத்தேர்களுக்கெல்லாம் சங்கிலிகள் தேவையோ பொருத்தப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.